ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு பாடல் அது. அடிக்கடி நாம நினைக்கக்கூடிய ஒரு காரியம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் அது எப்படி நம்மை விட்டு நீங்கும் என்பது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கும். ஆனா ஆண்டுடைய பார்வையில அது எப்படி லேசான காரியம். ஹல்லேலூயா. நம்புறவங்க தான் நிறைய சொல்லுங்க. உண்மையாக இல்லை, நிறைய சாட்சிகளை கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் காரியங்கள்ல ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாம் லேசான காரியம். அது நான் பலம் உள்ளவனா இருக்கலாம், பலம் இல்லாதவனாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே லேசானது. ஏன்னா எல்லாமே அவருடைய. அவை இது ஒரு ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ நாம் வணங்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாம் வரவில்லை. உண்மையான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு, ஒரு நல்ல உணர்வோடு இந்த ஆராதனையிலே தொடர்ந்து நாம் இருக்கும்போது இந்த வேலை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக செய்திகளை கேட்கும்போது நம்முடைய கவனங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கவனிக்கும் போது அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இது 3வது ஞாயிற்றுக்கிழமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி தொடர்ந்து மாதங்களிலே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பாவ பட்டியல். நிறைய நேரங்களிலே நாம் எதையோ பாவம் என்று நினைக்கின்றோம். உண்மைதான், அவைகள் பாவம் தான். ஆனால் நாம் நினைக்காத காரியங்கள் பாவமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் தான் நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், மாதத்தில் ஒரு முறை நாம் அதை அறிந்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக அகந்தை, அதாவது பெருமை, அகங்காரம், மனமேட்டிமை என்ற நிறைய வார்த்தைகள் உண்டு. இவைகள் எல்லாம் ஒரே காரியத்தில் பெருமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பெருமை ஒரு பாவம், அகந்தை ஒரு பாவம் என்று சொல்லி நாம் ஒரு முறை பார்த்தோம். சில நேரங்களில் அறியாமை, இதை நம்ம பாவமாகவே நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். வேதம் அப்படிதான் சொல்கிறது. அறியாமை என்பது பாவம். அவிசுவாசம், அது நமக்கு தெரியும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்கிறது. அவிசுவாசம் ஒரு பாவம். அசட்டை பண்ணுவது பாவம். நிறைய நேரங்களிலே தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். பெரியவர்களை அசட்டை பண்ணுகிறோம், பெற்றோர்களை அசட்டை பண்ணுகிறோம். ஆகவே நாம் கனம் பண்ணக்கூடிய மக்களை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே அது ஒரு பாவம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு அவசரப்படுவது பாவம். என்ன பாஸ்டர், அவசரம் கூட அந்த லிஸ்ட்ல வருதா? ஆமா, அவசரப்படுவது கூட ஒரு பாவம். ஆனால் அசதியாக இருப்பது, சோர்வு. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர் நமக்கு சோர்ந்து போகாது சொல்லிக்கிட்டே இருக்க. அசதியாக இருப்பது பாவம். அப்புறம் அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இந்துக்களை விட கிறிஸ்தவர்கள் நாள் நட்சத்திரத்தை பார்த்துதான் எல்லாமே செய்யறாங்க. வீடு பிரதிஷ்டையாகட்டும், கல்யாணம் ஆகட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எல்லாமே அவர்களை காட்டிலும் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அதிகமா பார்க்கிறாங்க. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவருக்குரிய கணத்தை நீங்கள் மற்ற எந்த நாளுக்கோ மற்ற எதுக்கு கொடுத்தாலும் அது பாவம். அப்புறம் அடங்காமை ஒரு பாவம், கீழ்ப்படியாமை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அன்பை செலுத்தாமல் இருப்பது பாவம். அன்பின்மை ஒரு பாவம். அன்புதான் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய கருவே. அதுதான், அன்பே பிரதானம். அவ்வளவுதான். ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ஆகவே நீங்களும் அன்பா இருக்கிறார். கடந்த மாதத்திலே அவமதிப்பது பாவம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவமதிப்பது, மற்றவர்களை அவமதிப்பது, தேவனை அவமதிப்பது. நிறைய நேரங்களில் இது தெரியாம இந்த பாவங்களெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம பாவமாக அது அறியப்படவில்லை. ஆனா வேதம் சொல்றது நீங்கள்லாம் பாவம். ஆக கடந்த 10 பாவத்தை குறித்து அந்த பட்டியலில் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 11வது அந்த பட்டியலில் வருகிறது அச்சம். பயப்படுவது ஒரு பாவம். பயப்படுவது, அவனுக்கு யாருக்குமே பயப்பட வேண்டாமா? வேதம் பிரித்து சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். நீங்க ஆண்டவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பயப்படாதே. ஆனா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படு. சொல்றாரா இல்லையா? அப்போ பாஸ்டர் பயம் தான் பாவம் சொல்றீங்க, அவனை கர்த்தருக்கு பயப்படுறது பாவமா? கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா உலக காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கரெக்ட் தெரிஞ்சுங்க. ஆமா, அச்சம், பயம். தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல உங்களுக்கு நிறைய
வார்த்தைகள், ஒரு வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகள் நிறைய கிடைக்கும். ஆகவே அச்சம் என்பது ஒரு பாவம், பயம் என்பது ஒரு பெரிய பாவம். இன்றைய தியான வார்த்தை உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அப்படியே நிறுத்திக்கங்க. முதல்ல என்ன வருகிறது? பயப்படுகிற, அதுக்கப்புறம் அவிஸ்வாசம், அதுவும் பாவத்துல வந்துருச்சு. அப்போ பயப்படுகிறவர்களும் என்று வருகிறது. அப்போ பயம் ஒரு பாவம் என்று நான் சொல்கிறேன், நான் சொல்ல வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பயப்படுகிற அந்த பாவத்தை செய்கிறவர்கள் எங்க போய் சேருவாங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற. அப்ப பயப்படுகிறவர்களுக்கு நரகம் என்று வேதம் சொல்றது, நான் சொல்லலைங்க, வேதம் சொல்றது. அதனால இந்த அச்சம் பயம் என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இது நரகத்துக்கு கொண்டு செல்லும். பயம் என்பது நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஜபம் பண்ணும்போது, சர்வஜாகரமா ஜபம் பண்ணும்போது நல்லா கவனிச்சுதான் உங்களுக்கு தெரியும்ல, இந்த கல்வாரியில கால் வைத்தவங்க யாரும் எங்க போக கூடாது? அக்கினியும் கந்தமும் கடலுக்கு போகக்கூடாது. அப்ப நீங்க வாழ்க்கையில நீங்க பயந்தீங்கன்னா நீங்க எங்க போயிடுவீங்க? நரகத்துக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே பயப்படக்கூடாது. அவங்க வேதத்துல சொல்லியிருக்கிறாங்க 366 வரை பயப்படாதே வருகிறது. இதுவரைக்கும் யாரும் அதுக்கு ஒரு விளக்க வரை சொல்லல. லீஃப் வருடத்துக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி சொல்லி இருந்தா உண்மையாகவே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது ரொம்ப ஆச்சரியக்குரியதாகவும் இருக்கும். அதனால பயம் ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எலி போய்கொண்டே இருந்தது, சந்தோஷமா அப்பதான் போய்கிட்டு இருந்தது, நல்ல இறையெல்லாம் சாப்பிட்டு போயிடும். திடீர்னு பார்த்தா வழியில ஒரு பூனையை பார்க்குது. பூனையை பார்த்த உடனே எலிக்கு என்ன வரும்? பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே அப்படியே பயந்து அப்படியே அப்படியே அலறிட்டு நிற்குது. பூனை இதை கமலான்னு வரும்போது அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. எலிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இந்த பூனையை பார்த்து நம்ம பயப்படுறோம். சரி சொல்லிட்டு நேரம் கடவுள்கிட்ட போயிடுச்சு. கடவுள்கிட்ட போய் எலி சொல்லிச்சு, இந்த பாருங்க இந்த பூனைய, அதுவும் ரொம்ப பெருசெல்லாம் உங்களை சின்னதுதான், அதனால அந்த பூனையை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருக்கு? ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நான் என்ன பூனையா நீங்க மாத்தி விட்டுருக்கேன். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா எலிய பூனையா மாத்திச்சு. சரி நீ முன்ன இருந்து நீ பூனையாய் மாறி பூனையா மாறிடுச்சு. சரி பூனையாய் மாறின உடனே அது என்ன பண்ணுச்சு? அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நாய் எதிரில் வந்துச்சு. நாயை பார்த்த உடனே பூனைக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துச்சு. ஏன்னா பூனையை விட நாய் பெரிய உருவம், கொஞ்சம் முரட்டான உருவம். அப்போ இது பயம் வந்தோடனே இது யோசிக்குது. அங்கிருந்து தப்பிச்சு போய் நேரம் கடவுளுக்கு போகுது. இல்ல பூனையா இருந்தா எனக்கு பயம் இருக்காதுன்னு நினைச்சு, ஆனா நாயை பார்த்தா பயம் வந்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நாயை மாத்திருங்க அப்படின்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிச்சு. கடவுள் நாயை மாத்தி விட்டார். இது அப்படியே சுத்திக்கிட்டு அப்படி போகும்போது அவர் கொஞ்சம் காட்டு வழியா அப்படி போகும்போது எதிரில் ஒரு பெரிய நரி வருது. நரியை பார்த்த உடனே நாய்க்கு பயம் வந்துச்சு. நம்ம நாயாய் மாறிட்டோம், பெரிய பெருசா வந்துட்டோம், எளியா இருந்தோம், நாயா மாறிட்டோம். ஆனா நரியை பார்த்து நம்ம, ஏன்னா நரி ரொம்ப காட்டு மிருகத்துல ரொம்ப பயங்கரமான மிருகம், தந்திரமான மிருகம். அதை பார்த்த உடனே நாய்க்கு பயம் வந்துச்சு. உடனே கடவுளுக்கு போயிடுச்சு, இல்ல இல்ல இந்த நாய் கூட வேஸ்ட் தான், ஏன்னா நரியை பார்த்த உடனே எனக்கு பயம் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நரியா மாத்திருக்க. நரியா மாத்திர உடனே சந்தோஷமா இன்னும் உள்ள போகுது காட்டுக்குள்ள. நான் நரியா மாத்தல, எனக்கு பயம் கிடையாது. அங்க பார்த்தா எதிர்ல பெரிய புலி ஒண்ணு வருது. புலியை பார்த்த உடனே நரிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இல்லை பயம் போயிட்டு நினைச்சா இப்ப இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதா இருந்துச்சு. அங்கிருந்து தப்பித்து நேரா கடவுள்கிட்ட போச்சு. இல்ல இல்ல கடைசியா ஒரே ஒரு பண்ணுங்க, என்ன நீங்க புலியா மாத்திருக்க. ஏன்னா நிறைய இருக்கிற, ஆனா புலிய பார்த்தா எனக்கு பயம் வருது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புலியா மாத்திருங்க, நான் பயப்பட மாட்டேன். புலியா மாத்திருச்சு. நேரா வீட்டுக்கு வருது. வீட்டுல வந்து அப்படியே அடுத்த நாள் காலையில வெளியே நடமாடுது. எதுல பூனை வருது, முன்னாடி மாதிரி பூனை வருது. பூனையை பார்த்த உடனே புலிக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்து யோசிக்குது, என்னடா இது, நான் புலியா இருக்கிறேன், ஆனா பூனையை பார்த்து பயப்படுறேன், ஏன் இந்த பயம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நேரம் வச்சு கடவுள்கிட்ட ஓடிச்சு. என்ன கடவுளை இப்படி பண்ணிட்டீங்களே, நான் புலியா இருந்து கூட எனக்கு பயம் வருது, பூனையை பார்த்து பயப்படுறேன், ஏன் புரியலையே, நான் புலிதானே, ஏன் எனக்கு பயம் வருது அப்படின்னு கடவுள் சொல்றாரா, உன் உருவம் தான் மாறி இருக்கு, ஆனா அவன் உள்ள எப்படி இருக்கு? எலியினுடைய
உள்ளமா தான் கடைசி வரைக்கும் இருக்கு. அதனால நீ எலியானவர் தான் இருப்பது உனக்கு கரெக்ட். நீ பூனையா மாறினாலும், நாயா மாறினாலும், நரியா மாறினாலும், புலியா மாறினாலும் நீ உருவம் தான் மாறுதே தவிர உள்ள மாறாது. அதனால உனக்கு வீண், நீ முன்னாடி மாதிரி எலியாவே மாறினு சொல்லி பழைய உருவத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய காரியங்கள்லாம் மாறுது, வெளித்தோற்றமான காரியங்கள்லாம் மாறுது. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படுகிறது போல நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய உள்ளம் இன்னும் பயத்தோடவே இருக்கிறது. எதை பார்த்தாலும் பயம். ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு சிலர் பயப்பட மாட்டாங்க ரொம்ப. ஆனாலும் பயப்படாத மனிதர் உலகத்தில் ஏதாவது காரியத்தை வந்து உலகத்தை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். ஒரு சிலர் பயப்படாம இருப்பது போல காட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பயம். ஆண்டவர் நல்ல சொல்கிறார், பயம் ஒரு பாவம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்க பயப்படக்கூடாது. அதே நேரங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பயப்படுங்கள், கர்த்தர் எனக்கு பயப்படுங்கள் சொல்கிறார். ஏசாயா 8:13 வாசிங்க. ஏசாயா 8:13. ஏசாயா 8:13. அவரே வாசிங்க. ஏசாயா 8:13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயம். என்ன சொல்லப்படுகிறது? பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு? கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணணும்? பயப்படணும். அவரே உங்கள் பயமும், அவரே உங்கள் அச்சமும் இருப்பதாக. இல்ல, ஆமா, கர்த்தருக்கு பயப்படணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு கண்டிப்பா பயப்படுவாங்க. பெற்றோருக்கு பயப்படுவாங்க, பெரியவர்களுக்கு பயப்படுவாங்க, டீச்சர்ஸ்க்கு பயப்படுவாங்க, இல்ல எல்லாருக்குமே பயப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்துட்டா எல்லாமே சரியாயிடும். அதே நேரத்துல உலகத்தின் காரியங்களுக்காக நீங்கள் பயப்படக்கூடாது. அதனால ஆண்டவர் ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு கேடகமாய். இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நீங்க இந்த பயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அச்சம் என்பது ஒரு பெரிய பாவம். இன்றைக்கு நமக்கு தெரியாமலே பயந்து 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 பாவத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அந்த இஷ்டம், ஆண்டவருடைய வேண்டுதல், ஆண்டவருடைய நினைவு எல்லாமே அதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பயத்தின் மூலமாக நம்ம பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏசாயா 59 வாசிங்க. ஏசாயா 57:11 வாசிங்க. ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நல்ல கவனிக்கணும். அதை நீங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய், நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன். ஆகையால் அப்ப பயம் ஏன் வருகிறது தெரியுமா? கர்த்தருக்கு நீங்க பயப்படல, அதனால உங்களுக்கு பயம். அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்ற காரியங்களை குறித்து பயப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் மற்ற காரியங்களை குறித்து என்ன வேணா நடக்கட்டும், ஒரு யோபுவை போல என்ன நடந்தாலும் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? விட்டு பின்வாங்க மாட்டேன். எதை குறித்தும் யோபு பயப்படல. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்பது ஒரு பாவம் என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 காரியங்கள். இந்த பயம் ஏன் வருகிறது? இந்த உலகத்தின் காரியங்களே நமக்கு பயம் ஏன் வருகிறது? நிறைய பயப்படுறோம். ஆனால் குறிப்பா பயம் வருவதற்கான முக்கிய காரணம், அது 3 காரியங்களை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பாவங்களினால் வரும் பயம், அதாவது பாவங்களினால் வரும் அச்சம். பாவம் செய்யும் போது பயம் வருகிறது, அதுதான் முதல் காரியம். யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பயம் வருமோ வராதா? நீங்க சின்ன பிள்ளைங்களை நீ பாருங்க, பெரியவங்க அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைங்களை ஈஸியா தப்பு பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய எல்லா காரியங்களும் காட்டி கொடுத்துரும். வித்தியாசமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா திடீர்னு மௌனமாயிடுவான், நல்லா பேசிட்டு இருப்பான், திடீர்னு என்ன ஆயிடுவான்? அமைதியாயிடும். யார்கிட்டையும் குந்து பேச மாட்டான். எதையோ பறிப்படுத்த மாதிரி அவங்க திருப்பி முடி முடிச்சுட்டு இருப்பான். நல்ல நீங்க போலீஸ் எல்லாம் நல்ல ட்ரைனிங்ல என்ன தருவாங்களா, ஈஸியா நம்ம சொல்லுவோம். ஒண்ணு இல்லைங்க, சின்ன ஒரு உதாரணம். வண்டி ஓட்டிட்டு போறோம், அந்த லைசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாமளே லைசன்ஸ் இல்லை என்பதை வண்டிக்காரனுக்கு தெரிய வச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவாங்க. இவனுக்கு
100 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு லைசன்ஸ் இல்லைன்றது அவன் கரெக்டா பிடிக்கும். ஏன்னா நம்முடைய முகத்தை அவன் பார்ப்பான். அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருப்போம். லைசன்ஸ் நமக்கு இல்லைன்னா நம்ம சிக்னல்லே நின்னா நம்முடைய அந்த அந்த முகத்தை பார்த்தே அவங்க அழகாக கண்டுபிடிச்சோம். கரெக்டா பிடிப்போம். நான் நிறைய நேரத்துல சில தவறுகள் செய்யும்போது டிராபிக்ல மற்ற இதை யோசிக்காதீங்க. டிராபிக்ல சில நேரத்துல கரெக்டா வந்து பிடிப்பான். நான் நினைப்பேன் எப்படி அவன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னா நமக்கு அதை காட்டி கொடுத்துருவோம். நீங்க மேக்ஸிமம் பிடிக்கிறவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பிடிப்பாங்க. ஏன்னா அந்த வெளிப்பாடு இங்க பாவம் செய்யும் போது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வருது. வேதத்துல அப்படிதான் வேதம் சொல்கிறது. முதல்ல ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துல என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. பாவத்தினால பயம் வந்தது. அதுக்கு முன்னாடி பயன்ற வார்த்தையே கிடையாது. எப்ப அவங்க பயந்தாங்க? பாவம் செய்தது. அதுக்கு முன்னாடி பயமே கிடையாது அவங்களுக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். யார் ஒளித்துக் கொள்வாங்க? பயப்படுறவங்க ஒளிச்சுப்பாங்க. திருடன் ஒளித்துக் கொள்வான். ஏன்? போலீஸ் பிடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம். இங்கே ஆதாமும் ஏவாளும் நல்லா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள சூப்பரா நடமாடிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? மரத்துக்கு, அந்த விருட்சங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? பாவம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். இப்போ பாவம் ஏதேன் தோட்டத்தில் பிரவேசித்து விட்டது. இவருடைய மூலமாக பாவம் பிரவேசித்ததால பாவத்தினாலே வந்த ஒரு பயம், பாவத்தினாலே வந்த ஒரு அச்சம், ஆகவே ஒழித்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது 9ஆம் வசனத்துல அவரு நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய குரல் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப எதுவுமே நமக்கு வேண்டாத அளவுக்கு ஒழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சதுனால அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. பயம் ஒரு பாவம். அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே அங்க நடக்கிறத பார்க்கிறோம். நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும்போது அப்போ அதுக்கு அவன் 10ஆம் வசனத்துல வாசிங்க. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் என்ன பண்ணா? பயந்து. ஆமா, பயந்து ஒளிந்து கொண்டே இருந்தான். அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். பயம் வந்துருச்சு அவனுக்குள்ள. அதுக்கு முன்னாடியும் அவன் நிர்வாணியாக தான் இருந்தான். ஆனா அது தெரியல. பாவம் உள்ளே வந்த போது நிர்வாணம் வெளிப்பட்டது. நல்லா சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றது. அப்ப அந்த பாவத்தை செய்த ஆதாமும் ஏவாளும் பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்போ நீங்கள் பாவம் செய்வதனாலே பயம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பாவம் செய்யாமல் இருப்பீர்களானால், தேவனுக்கு பிரியமா இருப்பீர்களானால், தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே பயம் கண்டிப்பா இருக்காது. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்கள். அப்ப நீங்க பாவம் செய்வதனாலே பயம் வருகிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றி பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார்கள், என்னை பற்றி பயம் உன்னிடத்தில். கர்த்தருக்கு பயப்படு. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் உண்மையாகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால், பயந்திருந்தால் அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மீறிருக்க மாட்டாங்க. யாரும் அவங்க சொல்லிட்டு இல்லை. சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு அவங்க வஞ்சிக்கிறதாவே இருக்கட்டும், என்ன வேணா ஆசை காட்டணும். இன்னைக்கு ஆசை நமக்கு ஆசை காட்டியே நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பாவத்துக்குள்ள கொடுக்குவாங்க. அவ்வளவு ஈஸியா உழுந்துட்டீங்கன்னா வார்த்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பழகி போயிடும். அது பாவமாவே தெரியாது. ஒண்ணு இல்லைங்க, குரங்கு தெரியுங்களா? குரங்கை எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? காடுகள்ல குரங்கை எப்படி பிடிப்பாங்கன்னா, கண்ணாடி குடுவை குரங்கை வீசி நீங்க பிடிக்க முடியாது. நீங்க பாத்துருக்கீங்களா? சேர்ந்தீங்க ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் போகும்போது கையில இருக்கிறத குடிக்க போயிடும். அதுகிட்ட போகணும்.
அது சும்மாவே நம்ம பயமுறுத்தும். நாமளே உருன்னு ஆளு, ஆனா நம்மளை காட்டிலும் அது உருணும். ஆனா அதை பார்த்தோம் பயம் போட்டு ஓடிவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, போட்டு ஓடிவாங்க. சில நேரத்தில் அப்படி போடாம போனா கையில இருந்து பிடிக்கணும், கடிச்சிடும், கீழிடும், இதெல்லாம் செய்யும். இந்த குரங்கு பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேட்டைக்காரர்கள் ஒரு கண்ணாடியில ஒரு குடுவையை மாதிரி அதை செஞ்சு அதுக்குள்ள பழங்களை வச்சிருவாங்க. என்ன வச்சிருவாங்க? பழங்களை வச்சு அங்கங்க ஒரு கண்ணாடி குடுவையை வச்சு விடுவாங்க. உள்ள பழம் இருக்கும். இந்த பழங்கள் என்ன பண்ணும், நல்ல வெயிட்டா இருக்கும், கண்ணாடி தூக்கிட்டு போற மாதிரி வெயிட்டா இருக்கும். இது ஓடி வந்து தன்னுடைய கையை அங்க விடும். விட்டு என்ன எடுக்கும்? பழத்தை எடுக்கும். அது ஒரு பழத்தை எடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க குரங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்று வச்சு சாப்பிடாது. 4-5 கிடைச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து இப்படி எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடணும். அதனுடைய குணமே அதுதான். ஆனா என்ன பண்ணும், மொத்தத்தையும் அள்ளி அந்த வாயிலிருந்து அந்த கையை வெளியே எடுக்கும். கை வெளியே வராது. ஏன்னா இந்த அதனுடைய குரங்குடைய கை போற அளவுக்கு தான் அந்த குடுவையில வாய் இருக்கும். ஆனா பழத்தை குடிச்ச உடனே இந்த கை என்ன ஆயிடும்? பெருசாயிடும். கை பெருசா இப்படி இருக்கும், எடுத்தா வராது. இப்ப அதுல இருந்து அது மீளணும்னா ஒரே ஒரு காரியம் தான். என்ன பண்ணணும்? பழத்தை போடணும். ஆனா குரங்கு பழத்தை போடாது. அது குணம் அது. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை தூக்கிட்டு அதால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அழகா வந்து பிடிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு இதை போட்டு வலையை போட்டு அழகா பிடிச்சிட்டு போயிடும். ஈஸியா மாட்டிக்கும். அவ்வளவுதான். அப்போ ஒரு சின்ன காரியம் தான் இது. நாமளும் அப்படிதான். பாவம், இந்த பயம் என்ற பாவத்துக்குள்ள என்ன பண்றோம், கையை விட்டுட்டோம். அதனால மீண்டு வர முடியும். அது விட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். எலி இருக்குல்ல, எலி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எலி, குரங்கு, பூனை, நாய் இது வந்தாலும் யோசிக்காது. இல்ல இதெல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எங்க வீட்டுல எலி தொல்லை ஜாஸ்தி. கார்ல ஒயரிங்லாம் கடிச்சு விட்டுருது. ஏன்னா இந்த இடம் காலியா இருக்கனால பாதுகாப்பே பண்ணல. பூனை உள்ள வந்து நாசம் பண்ணுது, எலி வந்து நாசம் பண்ணுது. சின்ன ஜூவே இருக்கிறாங்க, அவங்க பெரிய மிருகம் தான் இல்ல, எல்லா மருவங்களும் இருக்கு. எலி என்ன பண்ணும், நீங்க பாத்தீங்கன்னா கதவை சுரண்டி 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 என்ன பண்ணிருக்கு, போட்டுருது. போட்டுதான் இல்லையா? போட்டுது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க கால் உள்ள பூமிக்குள்ள நிறைய போட்டு எல்லாம் போட்டு எங்கிருந்து எங்க வருதே தெரியாது. ஒரு சுரங்க பாதையா அமைச்சிடும். எப்படி அது இவ்வளோடி எலி அது செய்யுது. ஆனா அது இந்த எலி பொறியில மாட்டி இருக்கும் பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. நைட்டு மாற்ற எலி அது நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? மரத்துல தானே எலி பொறி இருக்கு. அது சுரண்டி 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 என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம். ஆனா அது வர முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள மாட்டணும்னு அந்த அந்த சின்ன நெஞ்சுக்குள்ள என்ன வந்துருது, பயம் வந்துருச்சு. பயம் வந்தவங்க என்னால இதை செய்ய முடியும்ன்ற எண்ணம் அதுக்கு வராது. பெரிய ஒரு வீட்டினுடைய கதவையே அது சுரண்டி சுரண்டி செய்யும் போது இது அழகா சொல்றத ஒரு முயற்சி இருக்காது. நீங்க வேணா பாருங்க, எலிப்படி திறந்து பாருங்க, ஒரு கீரல் கூட இருக்காது. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி இருக்கலாம், ஆனா பண்ணாது. ஏன்னா அதுக்குள்ள பயம் வந்துச்சு. இன்னைக்கு எளியமா தான் நாம இருக்கிறோம். பயம் என்கிற பாவத்திலே நாம் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயம் ஒரு பாவம். இன்னைக்கு அது லிஸ்ட்ல வைங்க, 14வது லிஸ்ட்ல அது வருது. அச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. அது பாவம். பயத்தினாலே, பாவம் செய்வதனாலே நமக்கு பயம் வருகிறது. அதனால பாவம் செய்ய மாட்டேன் என்று அது என்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே என்னை பற்றி பயம் உங்களிடத்தில் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பாவத்தினாலே வருகின்ற அச்சம், அதை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, பாடுகளினாலே வரும் அச்சம். பிரச்சனைனால நமக்கு ஒரு பயம் வரும். இந்த உலகத்துல இருந்தாலே வரும். ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு, நமக்குள்ள ஒரு பயம் வந்தது. இழப்பை சந்தித்தவர்கள் உண்டு, பலவீனங்கள் எல்லாம் இருக்கு. அது வரும்போது ஒரு பயம் வருது. ஐயோ, நான் என் கணவரை இழந்துட்டேனே, என் மனைவி இழந்துட்டேனே, பிள்ளையை இழந்துட்டேனே, இனி நான் என்ன செய்வேன்? நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது. இல்ல பெரிய வியாதி நமக்குள்ளே வந்து விட்டது, இல்லை என்னை சார்ந்தவர்கள் வியாதியாய்ப்படுகிறார்கள், இந்த பாடு என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயம் வருகிறது. யோபு பாருங்க, எல்லாம் இழந்திருக்கிற நிலையில, எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கிற நிலையில, கூட இருக்கிற நண்பர்கள் கூட அவனுக்கு எதிராக இருக்கும்போது, மனைவி கூட அவனுக்கு எதிராக இருக்கும்போது, அவனுக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. ஆண்டவரை குறித்து அவன் அதிகமான சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். அதிசயமான காரியங்களை செய்கிறது. பயம் இருந்தா அந்த வார்த்தை வருமா? பயத்தா இருக்க மாட்டோம். உங்களோட பார்த்துருக்கோம்,
இவ்வளவு பெரிய வியாதி எனக்கு வந்துச்சு, இப்படி பெரிய பாவமா நான் செஞ்சுட்டேன், இந்த வியாதி எனக்கே வந்துச்சு, இந்த இழப்பு ஏன் வந்துச்சு, ஏன் சின்ன வயசுல என் பிள்ளைகளை நான் பறி கொடுக்கிறேன், ஏன் சின்ன வயசுல என் கணவரை பறி கொடுக்கிறேன், பாடல் நிறுத்தமாக வரக்கூடிய ஒரு பயம். வேதம் சொல்கிறது, நீங்கள் பாடுகளை குறித்து கவலைப்படாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உபத்திரவத்தை பத்தி அதிகமா சொல்றது. இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள் நல்ல ஒரு பாட்டுல ஆண்டவருக்கு லேசான காரியம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற உபத்திரவம் லேசான உபத்திரவம். ரெண்டு உபத்திரவம் உண்டுங்க. இந்த உலகத்தின் உபத்திரவம் லேசானது, அதனால அதுக்கு பயப்படக்கூடாது, அதெல்லாம் நீங்கிவிடும், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், நீங்க எதையும் லேசான உபத்திரவமா நினைக்கணும். பாடு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயம் வரும். நீங்க பிள்ளைகளை குறித்தோ கணவரை குறித்தோ மனைவியை குறித்தோ பயப்படாது, அவங்களுடைய காலங்களை குறித்து பயப்படாது. நிச்சயமாக அவருடைய காலங்கள் அவனுடைய காலங்கள் இருக்கு, அவங்க நீங்க எதை குறித்து பயப்படாதுங்க. ஆனா என்ன நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நான் அச்சப்பட மாட்டேன், ஏன்னா நீர் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாழும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்க திரும்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க. 50ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஜெப ஆலய தலைவர், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளை அங்க சுகப்படுத்துகிறார். இங்கே ஜெப ஆலய தலைவருடைய மகள், அவளுக்கு வயசு எத்தனை? 12 வயது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இங்க அங்க பொருத்தி பார்க்கணும். ரொம்ப 12 வயசு பெரும்பாலுள்ள ஸ்திரீ, இங்க வந்து 12 வருஷ பொண்ணு இறந்துடுறான்னு சொல்லு. அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரிவிக்கப்படுகிறது பலவீனமா இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வரும்போது இங்க வந்து ஒரு நியூஸ் வருது. சரி வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்ற, நீங்க சுவாசம் உள்ளவராயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி. இங்க 51ஆம் வசனத்துல 49ஆம் வசனத்துல ஜெப ஆலயத்தினுடைய வீட்டுக்கு ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை ஆண்டவரிடத்துல ஃபர்ஸ்ட் அவன் வந்து சொல்லும் போது அவளுக்கு என்ன நடக்கல? மரணம் நடக்கல, மரணம் ஆகல, அவன் மரிக்கல, சுகவீனமா இருக்கிறார். அந்த பாடை குறித்து ஒரு பெரிய பயம், இந்த பாடுகளை குறித்து பெரிய பயம். தன்னுடைய ஒரே மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று ஒரு பயம். யாருக்கு? ஜெப ஆலய தலைவருக்கு. ஆண்டவர் வந்து சொல்றார். ஆனா ஆண்டவர் அந்த வேறு ஒருத்திக்கு 12 வயசு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுக்கிறார். அவசியம் அங்க. ஆனா இங்க அதுக்காட்டியும் ஒரு அற்புதம் நடக்குது. நடந்த பிறகு இப்ப கலங்கி கொண்டு இருக்கும் போதுதான் அவங்க வந்து ஒரு வேலைக்காரர் வந்து சொல்றான், அவரை நீங்க சொல்ல பண்ணாதீங்க, அங்க அந்த அம்மா அந்த பொண்ணு அவுட்டு மறித்து போனார் என்று. ஆமா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்பதான் அவர் சொல்றாரு, ஜெபாலை தலைவர் குறித்து பயப்படாதே. முதல் வார்த்தையே, நீ பாடுகளை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாதே. மறித்து போனான்னு அவங்க சொல்லலாம், இந்த காரியம் அவ்வளவுதான்னு அவங்க சொல்லலாம், இந்த காரியம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். ஆனா நீ என்னுடைய பிள்ளை, நான் அப்படி ஒண்ணு சொல்ல மாட்டேன். நீ பயப்பட, உன் காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறும், நம்பிக்கையோடு இருங்க. இங்க பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இந்த வார்த்தை கேட்டவன் அவன் இன்னும் அழுதிருப்பான். அவன் மறித்து போய்விட்டான், இனி அவன் ரட்சிக்கப்பட்டாய், நான் ரட்சிக்கப்படாத. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அவசியமே இல்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் உயிரோடு எழுந்திருக்கப்படுவா. அப்படி ஏதோ வார்த்தை சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். அவள் ரட்சிக்கப்படுவாள் சொல்றாங்க. இன்னும் அவனுக்கு கலக்கம் அதிகமா இருக்கும். அவன் பேதரையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிட்டு அங்க உள்ள போறாங்க. எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா மரணம் இருக்கு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இல்ல ஜெப ஆலய தலைவர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில அவன் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பானா? இருக்கிறதே பெரிய பாடு என்னன்னா, ஒரு உயிரை நாம் இழப்பது, ஒரு உயிர் நம்மை விட்டு கடந்து போவது, ஒரு உறவை நாம் இழப்பது பெரிய பாடு. பெரிய பாடு, சுகவீனத்தை விட பெரிய பாடு. ஏன்னா நம்முடைய சாதனங்கள் மறித்து போவது அது பெரிய இழப்பு. இந்த இடத்துல அது நடக்கும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அது போய் ஒரு சொல்ற கூலா யாரும் அழாது. அதனால ஒரு சிலர் ஆண்டுடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க, நாம சாவு வீட்டுல என்ன பண்ண மாட்டோம், அழமாட்டோம்.
ஏன்னா ஆண்டவர் அழாது. அப்பயே ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டாரு, அவரே அழுகிறாரு. இந்த இடத்துல அழாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் மரித்து போவது கரெக்டாக சொல்லுங்க. யாம நீங்க சாக வீட்டுல அழுங்க, ஆமா துக்கம் கொண்டாடுங்க சொன்னாரு, துக்கத்தோடு கலந்து கொள்ளுங்க சொன்னாரு. ஆனா இங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அவர் இறந்துட்டான். இதுதான் உண்மை. எல்லாம் செக் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டு போகல, அவுட்டுங்க ஒன்று அதுதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அழாதீர்கள், அவள் மடித்து போகவில்லை, தூங்கிட்டு இருக்காங்க, நித்திரையா இருக்கிறாள் என்றாங்க. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. ஆண்டவரை பார்த்து, தெய்வத்தை பார்த்து மனிதர்கள் சிரித்தார்கள். என்ன இவர் உலகிறாரு வந்து இப்படிதான் நினைப்பாங்க. எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, செத்து போயாச்சு, படுத்து இருக்கிறாங்க, மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கு. இவரு என்னன்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சிரிக்காம என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அப்பொழுது எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லுங்க, கையை பிடித்து பிள்ளையே எழுதுறேன். உன்னுடைய பாலில் நீ பயப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு நொடியில் உங்களுடைய பாடுகள் உங்களை விட்டு மாறிப்போம். அல்லேலூயா. ஆமா, நீ மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம். பயப்படாதே 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 என்று ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? இந்த பயம் ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது, அது நிமித்தமாக நாம் மீண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, வெளியே எழுந்து பிள்ளையை என்று சொன்னார். அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தார். உடனே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவாங்க. அவளை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அதுல பாடுகள் வரும்போது வராது. அதனால அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னுடைய பிரசங்கத்துல இந்த வசனம் இல்லாமே இருக்காது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட வந்துட்டா, ஆதியில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி நினைச்சுதான் வராங்க. இயேசு கிட்ட வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை அப்படியே சொர்க்கமா மாறிடும், பணம் வந்து கொட்டிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தா இன்னும் கூட அதிக கஷ்டத்துக்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த பாடுகள் மத்தியில் நீங்க பயப்படாமல் தேவனை பற்றி கொண்டிருப்பதுதான் ஆண்டவர் வைக்கிற பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் பாஸ் ஆகும். பாடுகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எப்படி வேணா இருக்குங்க, பிள்ளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, இல்ல வருமானத்தை குறித்தோ, இல்ல வியாதிகளை குறித்து எப்படி வேணா பாடுகள் இருக்கட்டும். ஆனா நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று சொல்கிறது. ஆக ஜெபமாலயத்திற்கு பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னங்க, இந்த பயத்தை நம்ம எடுத்து போட்டான். அவனுக்கு அந்த குழந்தை, அந்த 12 வயது மகளையும் அவர்களோடு இருக்கிறார். அந்த குடும்பமும் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதனாலதான் பாடுகள் வரும்போது நீங்க பயப்படாது. நல்ல வசனம் சங்கீதம் 91:6 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அடிக்கடி வாசிக்கிட்டே இருக்கணுங்க. பயம் வரும்போது இது பாவம், இந்த பாடம் குறித்து நான் ஏன் பயப்படணும், இந்த வியாதி குறித்து நான் ஏன் பயப்படணும், இந்த இழப்பை குறித்து நான் ஏன் பயப்படணும், ஏன்னா ஆண்டவர் என்னோட இருக்க, நீ பயப்படாது இருப்பாய் என்று சொல்லிட்டாரு. நான் இந்த பாவத்துக்கு உட்பட மாட்டேன், இந்த அச்சத்துக்கு நான் வரமாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஒரு நம்பிக்கையோடு வாழுங்க. அப்ப பாவங்களினாலே வரும் அச்சம், பாடுகளினாலே வரும் அச்சம். ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கின்றேன். மூன்றாவது, இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய பயம் பாதகர்களினாலே வரும் அச்சம், வஞ்சகர்களினாலே வரும் அச்சம். எதனால? மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய அச்சம். நிறைய மனுஷர்கள் மூலமா நமக்கு ஒரு பயம் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நான் ரொம்ப யோசிக்கும், இந்த வீட்டுக்காரமா, சொந்த வீட்டுக்காரமா இருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்கு, ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும், எது செஞ்சாலும் விட மாட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு பயமா தான் இருக்குது. இன்னைக்கு இங்க இந்த தெருவில் இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, 2 குடத்துக்கு மேல தண்ணி எடுக்கக்கூடாது. நின்று பாக்குறாங்க, பாஸ்டர் நான் இதை எடுத்துக்கணும் என்ற ஒரு அம்மா சொல்றாங்க. நின்று பாக்குறாங்க, 2 குடம் தான் எடுக்கணும்ன்றாங்க, தண்ணி வரல, இவ்வளோ தூரத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர பயமா இருக்கு பாஸ்டர், வேற வீடுதான் பார்க்க போடுங்க என்ன சொல்றாங்க. அந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசு இல்லாம இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதாபிமானமே அவங்களுக்கு இல்லை. நான் ஒரு 3 பேர் இருக்கிறோம் அந்த குடும்பத்துல, எங்களுக்கு ஒரு குடம் பிடிச்சுக்கிறோம்னா முடியாதுங்கிறாங்க. அது போர் வாட்டர் தான், பிடிக்க விட மாட்டாங்க. நின்று உட்கார்ந்து அங்கேயே சேர் போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கல்ல, மனிதர்கள் குறித்த பயம்.
வஞ்சகர்களை குறித்து பயம். நமக்கு எல்லா இடத்துலயும், வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் இருப்பான், வீட்டுல குடும்பத்திலே ஒருத்தர் இருப்பான், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பான், பின்னாடி ஒருத்தர் இருப்பான், சுத்தி சுத்தி இருப்பான். இதை பார்த்து நமக்கு ஒரு பயம். இவனை மேற்கொள்வது எப்படி, இவனை எதிர்க்க எப்படி, இவனை எப்படி நான் மீண்டு வருவேன், ஒரு பயம் நமக்கு வருது, ஒரு அச்சம் வருது. பாதங்களை குறித்த ஒரு பயம் நமக்கு சுலபமாக வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா வேதம் சொல்கிறது எதற்கும் பயப்படாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் நான் முடிச்சது 5 நிமிஷத்துல. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு நிமிஷமா வசனம் படிங்க. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? உனக்கு எதிராக இருக்கிற பாதகர்களுக்கு, வஞ்சகர்களுக்கு, உனக்கு எதிராக இருக்கிற எதிராளிகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவங்க வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் தெரியும். ஆகவே மனுபுத்திரனே, உனக்கு எதிராளியாக ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லும் வார்த்தைகளை குறித்தோ எதிரான காரியங்களை குறித்தோ நீ பயப்படவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம். ஆனா நமக்கு என்ன வருது? ஒரு அச்சம், ஒரு பயம் வருது பாதங்களினால். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் எடுத்துக்கங்க. அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்துதான் இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. தானியேலுக்கு எதிராக என்னதான் தப்பு செஞ்சா? ஒண்ணுமே செய்யும். அவன் எப்போ போல ஆண்டவரை ஜெபம் பண்ணி துதித்து அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு. இது அவர்களுக்கு பிடிக்கல. அவன் அவர்கள் மேலே பொறாமை கொண்டு இவனுக்கு எதிரானவர்கள் பாதகர்கள் இவனை தானியேலை எப்படியாவது ராஜாவிடமிருந்து பிரித்து விட வேண்டும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம்? 30 நாளைக்கு இவங்க யாரையும் ராஜாவுக்கு யாரையும் இவன் என்ன பண்ணான்? வழக்கத்தின்படியே பதவிகளை திறந்து வைத்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். எத்தனை முறை? 3 முறை. அவருடைய வழக்கம் அதுதான். நீங்க 30 முறை பண்ணாலும் சரி, 2 முறை பண்ணாலும் 1 முறை, வழக்கத்தை அதிகப்படுத்துங்க, குறைக்காதுங்க. என்ன எதிராக எவ்வளவு எதிரான பாதகர்கள் எதிராக வந்தாலும் அவனுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை. மறைச்செல்லாம் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ண. அதனால பல்லவீனங்களை திறந்திருக்க, ஓபன் பண்ணி எப்பொழுதும் போது என்ன வேணா நடக்கும். பிரச்சனை வந்துச்சு. தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்கக்கம்பில தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஆட்கள் வரும்போது, பாதகர்கள் வரும்போது நீங்க பயப்படாம ஆண்டவருக்கு கூட இருந்தீங்கன்னா, அவர் உங்களோடு இருந்தா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. நீ சும்மா இரு. நீ ஏன் சண்டை போடுற? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் அச்சப்படுற? நீ ஏன் கலங்குற? நான் இருக்கிற, நீ பயப்படாத. பயம் ஒரு பாவம், அச்சம் ஒரு பாவம். இன்னைக்கு 3 விதமான காரியங்கள் மூலமாக நமக்கு அச்சம் வருகிறது. என்னது? முதல்ல பாவங்களினால் வரும் அச்சம், பாதங்களினால் வரும் அச்சம், பாதங்களினால் வரும், அதாவது பாவங்களினால் வரும் பயம், பாதங்களினால் வரும் பயம், பாதங்களினால் வரும் பயம். ஆக பயம் இல்லாத வாழ்வு நாம் விரும்ப வேண்டும். கஷ்டம் அது, இந்த உலகத்தில் அது கஷ்டம். ஒவ்வொரு நாள் பயத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்றது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியில் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கெடுக்கிறாங்க. அதுல முதல் லிஸ்ட்ல என்ன வந்து? பயம். பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினியில் கந்தமும் கடலிலே பங்கெடுக்கிறாங்க. அப்ப பயம் ஒரு பாவம். ஆக இனிமே ஒரு தீர்மானம் எடுக்க, ஆண்டவரே நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறேன். யோசுவா பயந்துகிட்டு இருந்தான், கலங்கிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை. அப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு தான் சொன்னாரா? எனக்கும் உங்களுக்கும் கிடையாதா? எனக்கும் உனக்கும் சொல்லி இருக்கிறார். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்பட. நீங்கள் பயப்படாதீர்கள், எதை குறித்து பயப்படாதீர்கள். ஆனா பாவம் செய்யும் போது பயம் வரும், பாடுகள் வரும்போது பயம் வரும், பாதங்கள் நமக்கு எதிராக எழும்பும்போது பயம் வரும். ஆனா கர்த்தர் சொல்றார், பயப்படாது, நான் உன்னோடு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் நமக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியத்தை
செய்யலாம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பாங்க.